கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு பேச இருக்கும் வார்த்தை யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த வசனம் ஜெபத்தின் வல்லமையும் இயேசுவுக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் இடையிலான உறவின் முக்கியத்துவத்தையும் காட்டுகிறது. நாம் இயேசுவோடு ஐக்கியமாக இருக்கும்போது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போதும் நம்முடைய ஜெபங்களை கேட்கவும் பதிலளிக்கவும் அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய வாக்குறுதியை தருது. நாம் இயேசுவோட சரியான உறவை கொண்டிருந்தா நம்மளுடைய ஜெபங்கள் வல்லமை உள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். அதனால நாம் எப்போதும் அவரோட ஐக்கியமாக இருக்கவும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கவும் முயற்சி செய்வோம். இப்பொழுதுமா கூட இந்த வசனத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? மகா கிருபையும் இரக்கம் கொண்ட எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா இந்த நல்ல நாளை கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த நல்ல ஜெப வேலையை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களே தகப்பனே. ஏசப்பா அதற்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா நாங்கள் உங்களையும் உங்கள் ஆண்டவரே உங்கள் வார்த்தைகள்லையும் நிலைத்திருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி பண்ணுங்க தகப்பனே. ஏசப்பா எந்த காரணங்களிலும் ஆண்டவரே பிசாசு உங்களிடத்திலிருந்து எங்களை நீக்கி போடாதபடிக்கு ஆண்டவரே நீங்கள் எங்களை பாதுகாத்து வேலையிட்டு கொள்ளுங்க தகப்பனே. இந்த எளிய ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் ஏறடிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.